நம்ம ஊரில் படித்ததுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு 5 வருஷமா வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சம்பாதிச்சுட்டு வராரு. ஏர்போர்ட்டில் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க அம்மா இப்படி இறந்து போயிட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே சிஜே பக்கத்து போயில இந்த விஷயத்தை இப்படியாடா சொல்லுவேன், ஏதாவது வரண்டா அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு டாக்ஸி புக் பண்ணி கிளம்பி வந்துட்டு இருக்காப்புல. கூடிய அவர் வந்துட்டு இருக்கும்போது இப்போ நாய்க்கு மூக்கு வைத்த மாதிரி போலீஸுக்கு ஜீப் வந்து முன்னாடி அவரை நிறுத்தி கீழே இறங்கடான்னு சொல்லி முட்டி வர்றேன்னு சொல்லி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு காரணம் கேட்டதுக்கு, நீ வந்து ஃபாரினில் போயிட்டு ஒரு கஞ்சா பிஸ்னஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பணத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை போலீஸ் வந்து அவன் மேலே ஒரு பொய் கேஸை போடுறாப்புல. உடனே சிஜே ஐயோ என் சொந்த விளைப்பில் உயர்வு சிந்தி சம்பாதிச்சு சொந்த காசையாக கொடுத்துறியா, நான் கிளம்பிடுறியா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் போலீஸ்காரன் கேட்காம இல்லை நீ இது வந்து கடத்தல் பண்ணி தான் சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி அவன் மேலே வந்து பொய் கேஸை போட்டாமல் பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இவனை போய் காரில் ஏற்றுங்க, இவனை பிடிச்சி அப்படி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரு சிஜே கொண்டு போய் காரில் ஏற்றிட்டாரு. காரில் ஏற்றினதுக்கப்புறம் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க இல்லை இங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 வருது, வெயிட் பண்ணுங்கள். போன பாட்டில் போலீஸ் நம்ம சிஜேவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிற வழியில் நியாயம் பேசிட்டு போகிறாங்க. என்னடா நியாயம் பேசுகிறீங்க அவங்களோட அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ்கார் கேட்குறாப்புல, ஏன்டா சிஜே இங்கே வந்து நீ கடத்தல் தொழில் பண்ணிவிட்டு ஃபாரினில் போயிட்டு இவ்வளோ சம்பாதிச்சுட்டு வர அப்படின்னா அங்கேயும் போய் கடத்தல் தொழில் தாண்டா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் தாண்டா கேட்குறேன் அப்படின்னு போலீஸ்கார் கேட்குறாப்புல. சார் அதெல்லாம் கிடையாது, நான் சொந்த உழைப்பில் தான் இதெல்லாம் பண்ணேன், அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல சார் அப்படிங்கிறாப்புல. ஆமாம், அதை பார்த்தாவே தெரியுது, இங்கே வந்து கருப்பாக பயங்கரமாக இருப்பேன், ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர கருப்பாயிட்டேன். சரி நீ அங்கே ஏதாவது நல்ல வேலை தான் பண்ணியிருப்பேன், ஆனாலும் உன்னை நம்ப போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராப்புல போலீஸ். சார் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க சார், அவங்களுக்கு கடைசி இறுதி மரியாதைலாம் பண்ணணும், என்னை விட்டுருங்க சார், நான் போகிறேன் சார், எங்கள் அம்மாவை போய் கடைசியாக ஒரு டைம் பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சிஜே ரொம்ப கெஞ்சி கேட்குறான். சரி பொழைச்சி போட நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நடுத்தெருவில் நாய் மாதிரி வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க அந்த போலீஸ். இங்கேருந்தா இப்போ உண்மையான கதையை ஆரம்பிக்குது. இது வந்து மிகப்பெரிய ரவுடிகள் தக்கு யங்ஸ்டர்லாம் வாழ்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் எப்படி நம்ம சிஜே சர்வை பண்ண போகிறாரு, எப்படி வாழ போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் ஸ்டோரி. அதையெல்லாம் நம்ம இப்போ பார்ட் 3ல் பார்க்கலாம். போலீஸ்காரங்க நம்ம சிஜேவை தூக்கி போட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் சிஜே பக்கத்தில் வர காரை அன்பாக பேசி வாங்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எப்படி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். வீட்டுக்குள்ளே போனவன் அம்மாவோட பாடி இருக்கும், அதை பிடிச்சி கதறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஆனால் உள்ளே போனவங்களுக்கு தான் பெரிய ஷாக்கு. என்னடா போட்டோ வச்சிருக்கீங்க? வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. சரி அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு உட்காந்து ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டு இருக்கான் சிஜே. அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு பிக் ஸ்மோக் வர அவங்ககிட்ட வந்து தன்னோட அம்மாவை பற்றி கேட்குறான். அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைகளா. சரி வா சிஜே, அம்மா அடக்கம் பண்ண இடத்துக்கு உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி 2 பேருமே அடக்கம் பண்ண அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போனால் அங்கே சிஜேவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஏற்கனவே இறுதி மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து சிஜே அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய இறுதி மரியாதைலாம் பண்ணிட்டு அவங்களோடையும் பேசிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரோட்டுக்கு வந்து காரில் யாருன்னு வராங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு காரில் வந்து ஒரு கேங் வந்து அவங்க காரு மேலே ஷூட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க காரையை வெடிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. போன பாட்டில் எங்கிருந்தும் அந்த கேங்ஸ்டர் எல்லாமே நம்ம சிஜேவையும் என்னோட குரூப்ஸையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து உயிர் பொழைச்சா போதும், இப்போதைக்கு நம்ம கையில் வந்து வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை, அவங்களோட சண்டை போட்டால் நாம் வந்து செத்து தான் போகணும், ஏற்கனவே நம்ம கேங்கில் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நாமளாவது எஸ்கேப் ஆகணும், இந்த தடவை சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஓடிடலாம் சொல்லி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி சைக்கிளில் போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு குறுக்க அந்த கேங்ஸ்டரோட கார் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் பிரிஞ்சு போக ரைடர் மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு நீ வா சிஜே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் சிஜே வந்து வேறு வழி இல்லாமல் ரைடர் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறான். எப்படியாவது உயிர் பொழைச்சா போதுண்டா சாமிட்டு போக அவன் காடு மேடெல்லாம் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். எங்கே தாண்டா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரைடர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக போக போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போடுற எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்ட் 5ல் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.